வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் லோகநாதன் பவானியிலிருந்து. என்னிடம் சிகிச்சைக்காக அதாவது மூட்டு தேஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சிகிச்சைக்காக உள்ள பல நோயாளிகள் பலவிதமான சந்தேகங்கள கேட்குறாங்க. அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பத்தி. அதேபோல நான் அந்த நீ ரீப்ளேஸ்மென்ட் பத்தி இப்போ போட்ட வீடியோவுக்கும் நிறைய அன்பர்கள் பல கேள்விகள் கேட்டிருந்தாங்க. பல சந்தேகங்கள கேட்டிருந்தாங்க. ஏன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பத்தி பலவிதமான குழப்பங்கள் மக்கள் மத்தியில இருக்குது. ஸோ அதில் முக்கியமான குழப்பங்கள் என்னென்ன? அதுக்கான தீர்வுகள் என்னென்ன? அதுக்கான விடைகள் என்னென்ன? அப்படிங்கிறத பத்தி இந்த சின்ன வீடியோல நம்ம பார்க்கலாம். பெரும்பாலான நோயாளிகள் கேட்கிற முதல் கேள்வி என்னன்னா, டாக்டர் இந்த மூட்டு மாற்றுக்கு சர்ஜரி மட்டும்தான் ஒரே நிரந்தர தீர்வா? வேற மாத்திரை மருந்துகளோ, பிசியோதெரபியோ அல்லது வேற இந்த தைலம் மாரி தடவுறது, அல்லது இந்த ஆயுர்வேத சிகிச்சை, இந்த எண்ணெய் பிழிஞ்சு விடுறது, அந்த மாதிரியான பல சிகிச்சைகள்லாம் இருக்குதே, பயிற்சிகள்லாம் இருக்குதே, அதெல்லாம் தீர்வாகாதா? இந்த இந்த மூட்டு மாற்றுங்கிற ஒரு சர்ஜரிக்கு தான் நான் போயாகணுமா? அப்படின்னு பல நோயாளிகள் கேட்குறாங்க. இதுல உண்மை என்ன அப்படின்னா, இது மட்டும்தான் தீர்வு அப்படின்னு கிடையாது. மூட்டு தேஞ்சு போச்சு அப்படின்னா, மூட்டு மாத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா பல நோயாளிகளுக்கு ஆரம்ப கட்ட தேய்மானத்துல இருக்கிறவங்களுக்கு, இவங்க சொல்ற மாரி மருந்து மாத்திரைகள்லயே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சில கோர்டிசெப்ஸ் எக்சர்சைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சதையெல்லாம் பயிற்சி, வலுவாக்குற பயிற்சிகள் பண்ணி நல்லாவே பெயின் ரிலீஃப் இருக்கு. சில வெயிட் ரிடக்ஷன் மாரியான முறைகள், அதேபோல லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஒரு கடினமான வேலையை செய்யறதுலேருந்து கொஞ்சம் வேலை குறைவான வேலைகளுக்கு வேலையை மாத்திக்கிறது. அதே போல வந்து சாப்பாட்டுல வந்து பலவிதமான நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான இல்லாம, வெயிட்ட குறைக்கக்கூடிய அளவுல டயட்லாம் மாத்துறது. இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல வந்து நம்ம கால்களுக்கு ரொம்ப லோடு இல்லாம பண்றது மூலமா இந்த அறுவை சிகிச்சை நம்ம தடுக்க முடியும். இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்ட தேய்மானத்துல. ஆனா தேய்மானம் வந்து ஒரு லெவல மீறி போயிருச்சு, ரொம்ப தேஞ்சிருச்சு, கால் ரொம்ப வளைஞ்சிருச்சு. அதனால பாத்ரூம், டாய்லெட் போயிட்டு வரதுக்கே கூட என்னால முடியல. அவ்வளோ சிரமமா இருக்கு. அப்படிங்கிற மாதிரியான அட்வான்ஸ்டு அதிகபட்ச தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு நம்ம வெறும் மாத்திரையிலயோ, பிசியோதெரபிலயோ அல்லது இந்த வேக்ஸ் அல்ட்ராசவுண்ட்லாம் குடுத்து அல்லது வேற விதமான பயிற்சிகள்லயோ இது வந்து முழுதுமே அந்த ஜாயிண்ட்ட பழைய ஜாயிண்ட் மாரி பண்ண முடியாது. ஸோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இந்த சிகிச்சையே அதிகபட்சமா தேஞ்சிருச்சு, அட்வான்ஸா தேய்மானம் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தான் நம்ம அட்வைஸ் பண்றோம். ஆரம்பகட்ட தேய்மானத்துக்கு இந்த மாரி அறுவை சிகிச்சை இல்லாமயே நம்ம அத சரி பண்ண முடியும். டாக்டர் இந்த வயசுல நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கணுமா? அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா பல பேருக்கு சின்ன வயசா தான் இருக்கும். உதாரணமா 40, 45 வயசு இருக்கும், 50 வயசு இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து மூட்டு ரொம்ப தேஞ்சிருக்கும். ஸோ நம்ம சர்ஜரி அட்வைஸ் பண்ணும்போது, டாக்டர் வயசு சின்னதா தானே இருக்கு. இவ்வளோ கம்மியான வயசுல நான் சர்ஜரி பண்ணிக்கணுமா? அப்படின்னு கேட்பாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா 85 வயசு இருக்கும். 80 வயசு இருக்கும். ஸோ அப்போ அவங்க அட்டெண்டர்ஸ் பசங்க பொண்ணுங்கலாம் வந்து, டாக்டர் 85 வயசு ஆச்சு. இந்த வயசுல இவருக்கு சர்ஜரி பண்ணணுமா? அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 2 எக்ஸ்ட்ரீம்லயுமே இந்த வயசுல சர்ஜரி பண்ணணுமா? அப்படின்னு கேட்கிற கேள்விகள் நாங்க எதிர்கொள்றோம். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, வயசு அப்படிங்கிறது வந்து ஒண்ணு முக்கியமான விஷயமா இருந்தாலுமே கூட, எந்த அளவு தேர்ஞ்சிருக்குது, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் என்னென்ன, அவங்களோட ஆக்டிவிட்டி லெவல் என்ன இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான், இந்த வயசுக்கு பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறது. சில பேருக்கு 45 வயசுலயே ரொம்ப சின்ன வயசுல நிறைய வேலைகள் பண்ணி, பண்ணி வெயிட் தூக்கி நடந்து, நடந்து ரொம்ப தேஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு மெடிசின்ல சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு, சும்மாவே மாத்திரையே குடுத்துருக்கல எந்த அர்த்தமும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் நிறைய வாழ்நாள் பாக்கி இருக்கு. ஸோ அந்த வாழ்நாளுக்கு அவங்க வழி இல்லாம நடக்கிறதுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்றோம். அதேபோல 80 வயசு, 80 வயசு, 55 வயசுல இருக்கிறவங்களுக்கு வயசாயிருச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க வந்து படுத்த படுக்கையா கிடக்கணும் அல்லது வலியோடவே நடந்துருங்க அப்படி கிடையாது. அவங்க உடல்நிலை வந்து தாங்குற மாரி இருந்துச்சுன்னா, அவங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்னொரு 10 வருஷமாவது இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா, தாராளமா அந்த சர்ஜரி பண்ணலாம். ஸோ வயது அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேக்டர் தான். ஆனா அது அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் கிடையாது. எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குது, அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, அவங்க இன்னும் எவ்வளவு நாள் நல்ல நார்மலான லைஃபை லீட் பண்ண முடியும் அப்படிங்கிற பொறுத்து தான் எந்த வயசுல சர்ஜரி பண்ணலாம் அப்படிங்கிறது. வழக்கமா நாங்க சொல்றது 60 80 வயது இருக்கக்கூடிய அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி சர்ஜரி பண்ணா அவங்களோட ஆக்டிவிட்டி லெவலும் அவங்களுடைய நார்மலான லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்றதுக்கும் அது உபயோகமா இருக்கும். அதே சமயத்துல சின்ன வயசா இருந்தாலும் ரொம்ப அதிக வயசா இருந்தாலும் தேவைக்கேற்ப சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் வரலாம். 3வது முக்கியமான கேள்வி என்னன்னா, டாக்டர் இந்த சர்ஜரி பண்ணா என்னால நடக்க முடியுமா? அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா, அவங்க சுற்று வட்டாரத்துல, அவங்க தெரிஞ்ச நண்பர்கள் வட்டாரத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க சில பேரு, இந்த மாரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அத பார்த்துட்டு, ஸோ நம்மளும் அந்த மாரி நடக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் இத பண்ணா நான் நடப்பனா? இப்பதான் வலியோடவா நடந்திருக்கேன். நீங்க சர்ஜரி பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நடக்க முடியாம போயிருமோ அப்படின்னு பல பேருக்கு இந்த பயம் இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் நவீன மருத்துவத்துல இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி நல்லா நடக்குறாங்க.
அவங்களோட தேவைகளை அவங்களே பார்த்துக்கிறாங்க. பாத்ரூம் போகிறது, டாய்லெட் போகிறது, வீட்டுக்குள்ளே நடக்கிறது, சில சமயம் வெளி வேலைகள்லாம் கூட சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணுறது, அந்த மாதிரியான ஈவன் சில 40-50 வயசு இருக்கிறவங்களுக்கு இந்த ரொமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு பண்ணுறோம். அவங்க வழக்கமாக அவங்களுடைய பல வேலைகள் நார்மலாகவே பண்ணுறாங்க. அதனால் நடக்க முடியாமல் போகுதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு ஏதாவது ரொம்ப ரேராக சில காம்ப்ளிகேஷன் வந்திருக்கலாம். ஆனால் பெரும்பாலான நோயாளிகள் இந்த மாதிரி சர்ஜரிக்கு அப்புறம் நல்லா நடக்கிறாங்க. நார்மலான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணிக்கிறாங்க. டாக்டர், இப்போ என்னுடைய கால் தேஞ்சு வளைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் இந்த வளைவு நேராயிருமா அப்படின்னு பல நோயாளிகள் கேட்குறாங்க. ஏன்னா தேய்மானத்தோட முக்கியமான பிரச்சனை என்னன்னா கால் வளையிறது. நிறைய நோயாளிகள் கால் தேஞ்சவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு காலோ அல்லது 2 காலோ வந்து வளைஞ்சிருக்கும். சில எக்ஸ்ட்ரீம் கேஸில் பார்த்தீங்கன்னா இப்படி சைடில் நல்ல ஒரு ஒரு எப்படி ஒரு குச்சி நல்லா வளைச்சி அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப வளைஞ்சிருக்கும். நிறைய பெரியவங்களை பார்த்துருப்பீங்க, கால் ரொம்ப வளைஞ்சு அப்படியே தாங்கி தாங்கி நடந்துருப்பீங்க. நிறைய நோயாளிகள் அந்த மாதிரி வராங்க. ஆனால் என்னன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தயக்கம், பயம், சர்ஜரியெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துட்டு இருக்க ஆட்கள்லாம் நிறைய பார்க்குறோம். ஆனால் என்னன்னா இந்த மாதிரியான மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையின் பொழுது இந்த வளைவை நேராக்கிடுவோம். ஏன்னா வளைஞ்சிருச்சுன்னா பயோமெக்கானிக்கலா வளைஞ்சிருக்கும் பொழுது அந்த ஒரு பக்கத்தில் மட்டுமே வெயிட் பயங்கரமா லோட் ஆகும். ஏன்னா நம்மளுடைய மூட்டில் வந்து 2 சமமான கம்பார்ட்மெண்ட் இருக்கு. 2 பக்கமும் ஈக்குவலா வெயிட் விழுந்துச்சுன்னா தான் அந்த எடை வந்து தொடையிலிருந்து காலுக்கு பாதத்துக்கு ஈக்குவலா வெயிட் 2 சைடும் போகும். வளைஞ்சிருக்கும் போது என்னன்னா அந்த ஒரு சைடு மட்டுமே இந்த வெயிட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் தேய்மானம் அதிகமாக தேஞ்சிட்டே இருக்கும். ஸோ தேய வளைவு அதிகமாகும், வளைவு அதிகமாக தேஞ்சிட்டே இருக்கும். ஸோ அது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. ஸோ அதனால இந்த எவ்வளவுக்கு எவ்வளோ வளைவு அதிகமாகி போயிட்டே இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வலியும் இருக்கும், அவ்வளோக்கு எவ்வளோ தேய்மானம் இருக்கும். ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையின் போது இந்த வளைவை சரி பண்ணிடுவோம். இந்த காலை வந்து மெக்கானிக்கல் ஆக்சஸை பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம்னா அந்த பொருத்தக்கூடிய இம்ப்ளான்ஸும் நேராக பர்ஃபெக்டாக வெயிட் தாங்கும். ஸோ அவங்க வந்து நேராக நடக்கலாம். சரி, நிறைய நோயாளிகள் இந்த மூட்டு மாற்றுக்கு அப்புறம் கால் நேராக வச்சு நல்லா நடக்கிறாங்க. அதனால வளைவு சரியாகாமல் போயிருமோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் பல பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, டாக்டர் என்னால் வந்து காலை மடக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ரொம்ப தேஞ்சிருக்கிறவங்க ஆல்ரெடி அவங்களால காலை ஃபுல்லாக மடக்க முடியாது. ஏன்னா தேய்மானம் இருக்கும்பொழுது அந்த ஜாயிண்ட் சர்ஃபேஸ் எல்லாம் தேஞ்சு கரடுமுரடாக இருக்கிறனால அவங்களே பார்த்தோம்னா காலை வந்து பாதி தான் மடக்குவாங்க, கால்வாசி தான் மடக்குவாங்க, கீழெல்லாம் உட்கார முடியாது. சேரில் உட்காரலாம், பெட்டில் உட்காரலாம், ஆனால் கீழேயோ முக்காலியில உட்கார சிரமமாக இருக்கும். இந்தியன் டைம் டாய்லெட்லாம் உட்காரவே முடியாது. ஏன்னா அவங்களால காலை மடக்க முடியாது. ஸோ நிறைய பேர் அந்த ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கிறவங்க யூஸ்வலி நார்மலான முழங்கால் மூவ்மெண்ட் பார்த்தோம்னா காலை ஸ்ட்ரைட்டாக வச்சிருக்க 0 டிகிரி அப்படின்னா அங்கேருந்து ஒரு 130-135 டிகிரி அளவுக்கு, அதாவது உங்களுடைய கெண்டைக்கால் வந்து தொடையின் பின்புறம் படுற அளவுக்கு காலை நார்மலாக மடக்க முடியாது. அதான் நார்மலான மூவ்மெண்ட். அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் வந்து நீங்க நீ ரீப்ளேஸ்மெண்ட் கூட எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் 90 டிகிரிங்கிறது வந்து மினிமம் பாசிபிள் மூவ்மெண்ட். அதாவது சேர்ல உட்காந்தீங்கன்னா காலை வந்து ஒரு எல் ஷேப்ல ப்ராப்பரா தொங்கிட்டு உட்கார அளவுக்கு வந்து கட்டாயம் வந்துடும். அதுக்கு மேல எவ்வளவு வந்தாலும் போனஸ். ஏன்னா யூஸ்வலா நார்மலா 90 டிகிரி மடக்கிட்டோம்னா வண்டியில போகலாம், பஸ்ல போகலாம், படி ஏற இறங்கலாம், எல்லா விதமான நார்மல் ஆக்டிவிட்டிஸ்க்கு அது போதும். அதுக்கு மேல எவ்வளவு வந்தாலும் 100, 120 எவ்வளவு டிகிரி மூவ்மெண்ட் வந்தாலும் அது போனஸ். நான் அப்படிதான் சொல்வேன். நீங்க 90 டிகிரி எப்படியாவது கொண்டு வந்துருங்க. அதுக்கு மேல வர்றது உங்களுக்கு போனஸ். எவ்வளவு வந்தாலும் அது வந்து அடிஷனல் மூவ்மெண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபுல்லா மடக்கினா தான் கீழே உட்கார முடியும். ஒரு சில பேஷண்ட்ஸ் ஃபுல்லா மடக்கி கீழே உட்கார ஆட்கள் இருக்குது. நாங்க அதை அட்வைஸ் பண்றதுல இருந்தாலும் நமக்கு வந்து 90-100 டிகிரி மூவ்மெண்ட்ஸ் வந்தா அவங்க நார்மலான ஆக்டிவிட்டிஸ் வந்து வலி இல்லாமல் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால காலை மடக்க முடியும். மடக்க முடியாம எல்லாம் போக. சில நோயாளிகள் கேட்குறாங்க, டாக்டர் காலை வந்து ஒரு ஒரு பக்கம் தெரிஞ்சுதான் ஒரு பக்கம் மூட்டை மட்டும் மாற்றினா போதுமா, இல்லை முழு மூட்டையும் மாற்றணுமான்னு கேட்பாங்க. அது யூனிகாண்டுலர் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு பக்கத்தை மட்டும் மாற்றுறது. டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னா 2 பக்கத்தையும் மாற்றுறது. ஏன்னா இது சப்போஸ் ஏஜ் கம்மியாக இருக்குது, அந்த முழங்கால் உள்பகுதி மட்டும் தான் தேஞ்சிருக்குது அப்படின்னா அது யூனிகாண்டுலர் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிட்டு அந்த உள் பக்கத்தில் இருக்கிற அந்த டிபியா, ஃபீமர் அந்த காம்பனன்ட்ஸ் மட்டும் மாற்றுறதுக்கு பேர் தான் யூனிகாண்டுலர் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்றது. அது தியரிட்டிக்கலி அது நல்ல ரிசல்ட்ஸை கொடுத்தாலுமே கூட நம்ம ஊர்ல நிறைய பேர்த்துக்கு வரும்போதே வந்து ஜாயிண்ட்ல எல்லா பக்கமும் தேஞ்சுதான் வராங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் யூனிகாண்டுலர் டீஜெனரேஷன் அப்படிங்கிற பேஷண்ட் வந்து நம்ம ஊரில் நாங்கள் பார்க்கறது ரேராக தான் இருக்கிறதுனால நாங்கள் வழக்கமாக பண்ணுறது டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் 2 பக்கத்தையும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் பண்ணுறோம். யூனிகாண்டுலர் ரீப்ளேஸ்மெண்ட் தப்புன்னு கிடையாது. யூனிகாண்டுலர் அப்படிங்கிறது ஒரு நல்ல கான்செப்ட், நிறைய பக்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேஜில் பேஷண்ட்ல அங்கே பார்க்கறது இல்லை. அதனால் நாங்கள் ரெகுலராக பண்ணுறது
டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். சில நோயாளிகள் கேட்குறது, டாக்டர் நீங்கள் மூட்டு மாத்துறீங்க இல்லையா, மூட்டு மாத்துறதுக்கு அந்த மெட்டல் வச்சு தான் மூட்டு மாத்துறீங்க. ஸோ அந்த மெட்டலை எப்படி எலும்போடு இணைப்பீங்க? ஸ்க்ரூ போட்டு இணைப்பீங்களா அல்லது பிளேட் மாதிரி தனியாக போடுவீங்களான்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக அந்த மெட்டல் காம்பனன்ட்ஸை போனோடு இணைக்கிறதுக்கு போன் சிமெண்ட் அப்படின்னு ஒரு ஒரு கலவை இருக்குது. எப்படி நம்ம செங்கல்லாம் சிமெண்ட் வச்சு இணைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த போனையும் அந்த எலும்பையும் அந்த மெட்டலையும் இணைப்பதற்கு ஒரு சிமெண்ட் கலவை ஒன்று இருக்குது. அது வச்சு தான் இணைக்கிறோம். அதுலேயுமே இப்போ லேட்டஸ்ட்டாக ஆன்டிபயோட்டிக் சிமெண்ட், அதாவது இந்த சிமெண்ட்லேயே ஆன்டிபயோட்டிக் கலந்த சிமெண்ட்லாம் வருது. அது வந்து இன்னும் சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷனை குறைக்குது. ஸோ இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா கேஸுக்கும் யூஸ் பண்ணுறது ஆன்டிபயோட்டிக் சிமெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுடன் கூடிய சிமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஜாயிண்டில் இந்த மெட்டல் சர்ஃபேஸில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனையும் ரொம்ப ரொம்ப அது குறைக்குது. அது ரொம்ப ரொம்ப நல்லது, லேட்டஸ்ட். அது அது தாராளமாக யூஸ் பண்ணலாம். பலர் கேட்குற இன்னொரு கேள்வி, டாக்டர் நாங்கள் படியேறலாமான்னு கேட்பாங்க. தாராளமாக படியேறலாம். ஏன்னா யூஸ்வலி நாங்கள் என்ன பண்ணோம்னா சர்ஜரிக்கு அப்புறம் முதல்ல ஃப்ளாட் சர்ஃபேஸில் நடக்க வைப்போம். சாதாரணமாக தரையில் நடக்க வச்சு நல்லா ட்ரைனிங் கொடுத்து நல்லா நார்மலாக தரையில் நடக்கும்போது படியேற அலோவ் பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒரு 10 days to 20 days டைமில் ஒரு 1 or 2 steps ஏறுங்க, கொஞ்சம் கொஞ்சம் படியேறுங்கன்னு சொல்லுங்கள். படியேறும்போது அந்த காலுக்கு இன்னும் லோடு அதிகமாகும். நார்மலாக நீங்கள் நடக்கும்போது காலுக்கு 100% வெயிட் போகுது அப்படின்னா படியேறும் பொழுது 200% வெயிட் அந்த காலுக்கு போகும். ஆனால் இந்த மெட்டல்ஸும் சரி, அந்த பாலியத்திலையும் சரி, சிமெண்ட் கலையும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கானது, தாராளமாக அந்த வெயிட்டை தாங்கும். ஸோ அதனால் ஒரு 10 to 20 days டைமில் வந்து நீங்கள் படிகள் ஏறலாம். முதல்ல ஒரு சில படிகள் வீட்டில எல்லாம் இருக்கும் இல்லையா, வாசலில் இருக்கிற 2-3 படிகள்லாம் ஏறலாம். கொஞ்சம் நல்லா நடந்து அந்த மசில் பவர்லாம் இம்ப்ரூவ் ஆச்சு, வலியெல்லாம் குறைஞ்சது அப்படின்னா நீங்கள் மாடியெல்லாம் ஏறலாம். ஸோ அதில் ஒன்றும் தடைகள் கிடையாது. டாக்டர் சர்ஜரிக்கு அப்புறம் நாங்கள் கீழே உட்காரலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கீழே உட்கார்றது நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது இல்லை. ஏன் அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னா, கீழே உட்காரும்போது கால் ஃபுல்லாக மடங்கணும். அது காலுக்கு ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயின். ரெண்டாவது கீழே உட்காந்து எந்திரிக்கும் பொழுது கையை ஊனி எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஏஜ்டு பீப்புளுக்கு தான் பண்ணுறதுனால அது தேவையில்லாத அந்த முழங்காலுக்கும், அதாவது முழங்கால் நம்ம இருக்கிற அந்த மூட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மூட்டும் எலும்பும் சேர அந்த இன்டர்ஃபேஸில் ஓவராக ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அதனால் வந்து கீழே உட்காரத நாங்கள் தியரிட்டிக்கலி அட்வைஸ் பண்ணுறதில்ல. நாங்கள் சொல்லி அனுப்புறதே, நீங்கள் கீழே உட்காராதீங்க, சேரில், ஸ்டூலில், சோஃபாவில் அதெல்லாம் உட்காந்துங்க, தரையில் உட்காருங்க சொல்லி தான் அனுப்புகிறோம். பட் அதையும் மீறி எங்கள் பேஷண்ட்ஸு நிறைய பேர் டாக்டர் என்னால் கீழே உட்கார முடியும்னு உட்காந்து வரவங்களாம் இருக்கிறாங்க. பட் டு பி வெரி ஃப்ராங்க், கீழே உட்காராமல் இருக்கிற வரைக்கும் மிக மிக நல்லது. டாக்டர், அந்த மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சையில் கிருமிகள் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. கிருமிகள் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இந்த சர்ஜரி மட்டும் எந்த சர்ஜரியிலுமே 1% இருக்குது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 1 to 2% ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து எனி சர்ஜரியில் இருக்கும். அதை குறைக்கிறதுக்காக தான் ஆன்டிபயோட்டிக் ப்ரொஃபிலாக்சிஸ் கொடுக்குறோம். அவ்வளோ க்ளீனான என்விரான்மெண்ட்டில் சர்ஜரி பண்ணுறோம். அவ்வளோ ஸ்டெரைல் ப்ரொசீஜர் மற்ற எல்லா சர்ஜரி பண்ணுறதை விடவும் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப ஸ்டெரைலாக ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறோம். நல்ல ஹை குவாலிட்டி ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்டெரைல் ட்ரெஸ்ஸிங், இப்போல்லாம் அட்வான்ஸ்டு ட்ரேப்பிங் சிஸ்டம்லாம் வந்துருச்சு. லேமினார் ஃப்ளோ ஏர் கண்டிஷன்ஸ் வந்துருச்சு. வாஷ் கொடுக்குறது எல்லாமே வந்து அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஜாயிண்ட்டில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து வெரி வெரி மினிமல். ஸோ தட் இஸ் இன் பார் வித் ஆல் யூரோப்பியன் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு இணையாக மிக மிக குறைந்த அளவு இன்ஃபெக்ஷன் வரவே வராதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எந்த கேஸுக்குமே 1% சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்குது. பட் நம்ம ஊர்லேயும் சரி, ஈவன் ஜெனரலாகவே பார்த்தோம்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால் நீங்கள் தாராளமாக தைரியமாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஜாயின் மாற்றினதுக்கப்புறம் வாக்கிங் போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. தாராளமாக வாக்கிங் போகலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணுறதே நீங்கள் நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, பிபி இருக்கிற பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களாம் வந்து கால் தேஞ்சிருச்சு அப்படிங்கிறது நடக்காமல் இருந்தது இன்னும் வெயிட் அதிகமாகி, இன்னும் டென்ஷன் ஆகி, இன்னும் பிபி அதிகமாகி, இன்னும் சுகர் அதிகமாகி ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது மூலமாக அவங்கள வந்து பழையபடி நடக்க வைக்கிறதுனால அவங்க ரெகுலர் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் வாக்கிங் தாராளமாக ஒரு 30 minutes காலையில் நைட்டும் வாக்கிங்லாம் போகலாம். வாக்கிங் போகிறது, படிகள் ஏறுறது, இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது, வெளியில் குழந்தைகளோட போகிறது, ட்ரிப் போகிறது, இது எல்லாமே வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வாக்கிங் போகிறது வந்து ஒரு தடையே கிடையாது. தாராளமாக வாக்கிங் போகலாம். உங்கள் கால் உங்களை வலியின் தன்மை பொறுத்து, காலோட மசில் பவர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத பொறுத்து எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வாக்கிங் போகலாம். அதில் எந்த தடையும் கிடையாது.
நிறைய பேர் கேட்குறாங்க, டாக்டர் சர்ஜரிக்கு அப்புறம் ஃபிசியோதெரப்பி கம்பல்சரி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. கட்டாயம் வேணும். ஏன் அப்படின்னா, சர்ஜரி எப்படி முக்கியமோ, அதுக்கு ஈக்குவலா முக்கியம் தான் வந்து இந்த மசில் பவர் இம்ப்ரூவ்மென்ட் பண்றதும், அந்த காலோட மூவ்மெண்ட்ட இம்ப்ரூவ் பண்றதும். ஏன்னா, மசில் பவர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணா தான், அவங்க கால ஊனி நல்லா நடக்க முடியும். அதுக்கான வலு இருக்கும். மூவ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆனா தான், அவங்க வந்து நடக்கிறதுக்கும், சேர், ஸ்டூல் எல்லாம் உட்கார்றதுக்கும், ஈவன் டாய்லெட் வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்லாம் உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ, மசில் பவரும் இம்பார்ட்டன்ட், மூவ்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ, இந்த 2மே குடுக்கறது தான் பிசியோதெரபி. நம்ம சர்ஜரி பண்ணி அந்த மூட்ட மாத்திட்டு, நான் செயற்கை மூட்டு வச்சாலுமே கூட, இந்த பிசியோதெரபியோட ஹெல்ப் இருந்துச்சுன்னா, உங்களால நார்மலா சீக்கிரமா நடக்க முடியும். சீக்கிரம் மசில் பவர் இம்ப்ரூவ் ஆகும், சீக்கிரமா நடப்பீங்க. மூவ்மெண்ட்ஸ் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ, உங்களோட கான்ஃபிடன்ஸே வந்து நல்லாருக்கும். சரி, நிறைய பேரு வலிக்காக வேண்டி என்னன்னா, வலின்னு சொல்லிட்டு கால சரியா மடக்க மாட்டாங்க. கால அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. ஸ்டிஃப்னஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த மாரி சூழ்நிலைகள்ல பிசியோதெரபிஸ்ட் பண்ணக்கூடிய வேலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க வந்து அந்த கால கொஞ்சமா பிசியோ குடுத்து நார்மலுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த வீடியோல நான் பேசின மூட்டு மாடு சம்பந்தப்பட்ட பல குழப்பங்கள் உங்களுக்கு தீர்ந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது சம்பந்தமாக வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், இது சம்பந்தமா கிளாரிஃபிகேஷன் வேணுனாலும், என்னுடைய இந்த நம்பருக்கு நீங்க கூப்பிட்டு கேட்கலாம். அல்லது வாட்ஸ்அப்ல உங்க சந்தேகங்களை கேட்டா கிளாரிஃபை பண்றோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல விஷயங்கள் நிறைய பேரை சேரட்டும். நன்றி. வணக்கம்.